வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் மேகதாது அணை விவகாரம் குறித்தும் காவிரியிலிருந்து இப்போது வரை தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு உரிய அளவு திறக்கப்படாதது குறித்தும் பேசுவதற்காக கர்நாடகா செல்வதாக ஒரு செய்தி வந்தது. கர்நாடகா செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்து அவரை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளிடையே ஒரு குழப்பம் நீடித்த நிலையில டி.கே. சிவகுமார் அவர்கள் நான் அவர் வரவேண்டான்னு சொல்லிட்டேன், ரொம்ப கூட்டமா இருக்கும் அதனால வரவேண்டான்னு சொல்லிட்டேன்னு அதை எள்ளல்னு புரிஞ்சுக்கிறதா அக்கறைன்னு புரிஞ்சுக்கிறதா அதை என்னன்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது சந்தேகமா இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அரசியலா தான் புரிஞ்சுக்கணும். அவர் தரப்புல அவர் தெளிவா இருக்காரு. கர்நாடகா முதலமைச்சராக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தெளிவான முடிவெடுக்கணும், அவர் எடுக்க தவறித்தாருங்கிறது தான் பிரச்சனை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வரக்கூடிய செய்தி, நான் இந்த நேர்காணல் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய செய்தி, கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. பல்வேறு அணைகளினுடைய நீர்மட்டம் வேகமாக உயர்கிறது. இப்போ அணைகள் அங்கே நிரம்ப தொடங்கிடுச்சுன்னா தண்ணி வேற வழியில அவங்க திறந்துதான் ஆகணும். அப்போ காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பெல்லாம் அவங்க என்ன செய்ய போறது? காவிரி ஆணையம்னா அப்போ சொல்லாட்டாலுமே இவங்க திறந்து விட்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு டேம் ஃபுல் ஆயிடும். இப்ப ஒருவேளை திரு விஜய் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறாரு. இதுல ரெண்டு பேருமே ரெண்டு டிராமா ஆடினாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் கர்நாடகா போறாரு. ஏன் போகணும்னு நினைச்சாரு? ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்களுடைய மத ரீதியிலான சடங்குகளை, முன்னோருக்கான வழிபாடு போன்ற பல்வேறு காரணிகளுக்காக ஆற்றங்கரைகளில் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டாண்டு காலமாக கூடுவது வழக்கம். குறிப்பா டெல்டா பகுதிகளில் காவிரி ஆற்றங்கரையில் ஆடிப்பெருக்கு அன்று எல்லோரும் வருவாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல் முறையாக இந்த வாட்டி ஆடிப்பெருக்குக்கு தண்ணி வருமாங்கிற டவுட் வந்துருச்சு. அப்ப ஆடிப்பெருக்கு அன்றைக்கு தண்ணி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு கொந்தளிக்கும் ஒன்று. அப்ப இவர் என்ன நினைக்கிறார்? நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்க போயிட்டோம்னா அதுதான் செய்தியாகும். பாருங்க, எங்க முதலமைச்சர் எங்களுக்காக தண்ணீர் கேட்பதற்காக கர்நாடகாட்ட போய் எப்படி நேர்ல போய் சண்டை போட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ் ஃபயர் விட்டு இருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்னு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்யுங்கிறது வானிலை அறிக்கை. அது எல்லா வானிலை சார்ந்து பேசக்கூடிய ஆய்வாளர்கள் இதை சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு? நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதி அங்க போறோம், போகவும் அங்க தண்ணி மழை பெய்யவும் டேம் நிரம்புச்சுன்னா எப்படி அவன் தண்ணி திறந்து விட்டுருவான். இப்ப இதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, விஜய் போனாரு, தண்ணி வந்துடுச்சு, அப்படி ஒரு டிராமாவை நடத்தலான்னு அவரு ட்ரை பண்ணாரு. டி.கே. சிவகுமாருக்கு இது புரிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன பயம்னா, எப்படி இந்த 4 நாள்ல மழை பெய்யும், டேம் ரொம்பும், நம்ம தண்ணியை திறந்து விடுவோம். இந்நேரம் பார்த்து விஜய் போன உடனே நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, இவர் கூட்டணி, தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனால விஜய் கேட்ட உடனே தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டு கர்நாடகத்துக்கு துரோகம் பண்ணிட்டார் டி.கே. சிவகுமார். அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு எதிரான அமைப்புகள் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பும். இப்ப டி.கே. சிவகுமார், இது எதுக்குடா வம்பு, நீ கேட்டு நான் கொடுத்து இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் போயிட்டு, ஐயா சாமி நீ இந்த பக்கமே வராதுன்ட்டார். ரெண்டு பேருமே இதை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தங்கள் தரப்பில் தங்களுக்கு ஆதாயம் தேடுவதற்கு முயற்சித்தார்கள். அத டி.கே. சிவகுமார் விஜயனுடைய அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு தனக்கு அரசியல் ரீதியா செட்பேக் வரக்கூடாதுன்னு அவர் வர வேண்டாம்னு இருக்கிறார். இதுதான் நடந்தது. இல்ல, ரெண்டு பேர் இனி வரப்போகின்ற தமிழ்நாட்டின் எல்லா எதிர்கால தேர்தல்களிலும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக முடிவெடுத்ததற்கு பிறகு விஜய்க்கு இதன் மூலமாக பெயர் கிடைத்து விடும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி விஜய் நடத்துகிறதா? இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அம்பா போச்சு. ரெண்டு பேரும் அரசியல் ரீதியா ஒன்னா இருக்கலாம், ஆனா கர்நாடகால ஓட்டு யாரு போடணும்? கர்நாடக மக்கள் தானே ஓட்டு போடணும். இங்க இருக்கிறவங்க போய் அங்க ஓட்டு போட போறது இல்ல. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன அடிப்படையில் ஓட்டு போடுவான்? கர்நாடகாவுக்கு துரோகம் செய்து விட்டா டி.கே. சிவகுமார் அங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் கிளம்பிச்சுன்னா சிவகுமாருக்கு யாரு ஓட்டு போடுவா? அப்ப அவர் என்ன நினைப்பாரு? அவரு கர்நாடகாவுக்கு உண்மையா இருக்கணும் தான் அவர் நினைப்பாரு. இப்ப நாம கேட்கறது தமிழ்நாட்டுக்கு. எனக்கு புரியுது. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் மாணிக் தாகூர் தனக்கு தமிழர்களுடைய ஓட்டு வேணும்ன்றதுக்காக
இன்னும் கொஞ்சம் சீரிய முயற்சி எடுத்திருக்க முடியாதா? தான் நினைத்தது போல ராஜ்யசபா இடம் பெறக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர், தான் நினைத்தது போல கூட்டணியை மாற்றியமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர், ஒரு கூட்டணிக்கு ஓட்டே விழுகாத அளவுக்கு எலெக்ஷன் டயத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒருவர், அகில இந்திய அளவில் செல்வாக்கு பெற்ற ஒருவர் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்ய மாட்டாரா? தமிழ்நாட்டு நலனுக்காக இதை செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரு. அவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஒருபோதும் செய்யாது, செஞ்சதும் இல்ல. கடந்த காலத்தில் திமுக கூட்டணி இருந்த போதும் காங்கிரஸ் அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் திமுக கூட்டணியில காங்கிரஸை ஏன் திமுக சுமந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாஜக ஒரு பேராபத்து. அந்த பேராபத்திற்காக வேற வழி இல்லாம இடதுசாரிகளும் சரி, இன்க்ளூடிங் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸோடு பெருத்த முரண்பாடு உண்டு. நீங்க பாஜகவும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. அந்த அதிதீவிர, அதுவும் ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்துறேன், மதவாத கொள்கையில கூட ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதிதீவிர மதவாத கொள்கையில் காங்கிரஸை விட பாஜக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். அப்ப அந்த அதிதீவிர மதவாத கொள்கையில் பாஜக எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுனால அந்த பாஜக எதிர்ப்பு தனித்தனியாக நின்று சிதறி போகி திருப்பி பாஜகவிற்கு வலு சேர்த்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக காங்கிரஸோடு எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல அணி சேர்ந்தார்களே தவிர, காங்கிரஸ் என்னைக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக சிந்திச்சிருக்கு? எந்த காலத்துல சிந்திச்சிருக்குது? எல்லா காலத்திலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் தான் செஞ்சிருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், சொல்ல வேண்டியதானே? அவரு நான் தமிழனாய் பிறந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்படிலாம் பேசினாரு. இதுல கூட சொன்னாரு, ஆமா தமிழ்நாடு அப்படி இப்படின்னு பார்லிமெண்ட்ல எல்லாம் பேசினாரு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விஜய் வருகைக்கு முன். இப்ப விபி மாதிரி விஜய்க்கு பின், விஜய்க்கு முன். இப்ப விஜய் வருகைக்கு பின் இவர்கள் தொற்றிக்கொள்வதற்கும் எப்படியாவது அட்டை பூச்சிகளை போய் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கும் இன்னொரு இயக்கம் கிடைத்து விட்டது அவர்களுக்கு. இப்ப விஜயனுடைய அந்த புகழ் வெளிச்சத்துல இங்க ஏதாவது ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப விஜயோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், பேசுங்க, ராகுல் காந்தி சொல்லட்டும். நீங்க தானே தலைவர், நீங்க சொன்னா டி.கே. சிவகுமார் கேட்டுத்தானே ஆகணும். நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும், திறக்க வேண்டாம், இந்த தண்ணி பிரச்சனை கர்நாடக பிரச்சனையை விட்டுருங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு டிஸ்பியூட்னு வைங்க திரு இந்திரகுமார், ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்பியூட். நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றீங்க, நான் என் தரப்பு நியாயத்தை சொல்றேன். பிரச்சனை எங்க போகும்? நீதிமன்றத்துக்கு போகும். அப்போ ரெண்டு பேருமே எதுக்கு கட்டுப்படணும்? நீதிமன்றத்துக்கு உத்தரவுக்கு கட்டுப்படணும், அதானே? அதுதான் சரி. அப்போ பன்னெடுங்காலமாக நீதி விசாரணை நடத்தப்பட்டு ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, இந்த மாதம் இவ்வளவு தண்ணி திறந்து விடணும்னு. உங்க டேம்ல தண்ணி இருக்குது, அதை டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, ஆமா ஒரு டேம்ல 90% இருக்கு, ஒரு டேம்ல 85, 65 எல்லாம் சொல்றாரு. அப்ப இவ்வளவு தண்ணி இருக்குது, அதுபடி திறந்து விடணும். சட்டத்தை மதிக்க தவறுகிறது கர்நாடகா. யார் கண்டிக்கணும்? ராகுல் காந்தி கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாரா? ராகுல் காந்தி கண்டிக்க மாட்டாரு. சரி, ராகுல் காந்தி தான் கண்டிக்கல, நீங்க கேட்ட மாதிரி மாணிக்கம் தாகூர் பேசணும்ல. அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரே ஏம் என்ன தெரியுமா? அப்பா அமைச்சர் பதவி வாங்கியாச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது இப்ப உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா எப்படியாவது 2-3 மேயர் பதவியை வாங்கணும். இவ்வளவுதான் காங்கிரஸோட கணக்கே தவிர அவர்களுக்கு என்னைக்கு விவசாயிகளை பற்றி கவலை இருந்திருக்கு, என்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி கவலை இருந்திருக்கு? ஒரு நாள் கிடையாது. இன்றைக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கட்டுப்படாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதாவது இன்டர்ஸ்டேட் கடையில டிஸ்பியூட்டடா இருக்கக்கூடிய டேம்ஸை ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு ஒத்துழைக்காத நிலையில அந்த அணைகளை ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதிய தீர்வை இன்றைக்கு முன்வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இதுவுமே தப்பான தீர்வு தான். நாளைக்கு ஒருவேளை ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, கர்நாடகத்திலும் காங்கிரஸ் அரசு, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அல்லாத அரசு அப்படின்னா அவங்க யாருக்கு ஃபேவரா இருப்பாங்க? ஒன்றியத்தில் பாஜக, கர்நாடகத்திலும் பாஜக அரசு, அவங்க யாருக்கு ஃபேவரா இருப்பாங்க? திருப்பி சொல்றேன், அது சிக்கல். அதனாலதான் ஒன்றிய அரசும் இல்லாமல் மாநில அரசும் இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதுதான் காவிரி மேலாண்மை வாரியம். நல்லா புரிஞ்சுங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நான் ஒருத்தன் தான் இதை பல வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தீர்ப்பு அந்த காலத்துல இருந்து 2018 இருந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்க காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே பிரதிபலித்தது. பெங்களூரு நகர குடிநீர் தேவைக்காக சில டிஎம்சி தண்ணீர் மட்டும் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க மாத்தினாங்க. மற்றபடி கலைஞர் அவர்களால் அவருடைய பெருமுயற்சியா பிபி சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அப்படியே கொடுக்குது. அதுல தெளிவா சொல்றாங்க, பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரியான ஒரு போர்டு. அந்த போர்டு நாட் ஜஸ்ட் லைக் ஏ டெக்னிக்கல் பாடி, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாவும் இருக்கணும். அந்த அமைப்பு தான் அந்த நீராதார பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிசர்வாயர், அணைக்கட்டுகள், அந்த பகுதி அத்தனையும் நிர்வகிப்பது, தண்ணீரை திறந்து விடுவது, எவ்வளவு தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறோம் என்ற அளவை குறிப்பது, இது எல்லாமே அந்த வாரியத்திற்கான அதிகாரமும் தீர்ப்பு. இல்ல, ஆனா வாரியம் இருக்கு, அணை இருக்கு, அணையில தண்ணி இருக்கு, ஆனா வரலையே. இல்ல அதுதான் முக்கியம். வாரியம் இல்ல,
தீர்ப்பு வாரியம். நல்லா புரிஞ்சுங்க, தீர்ப்பு தான் போர்டு. ஆனா பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு நீங்க சொன்ன தீர்ப்பு விளங்கலைன்னு நீதிமன்றத்துல போய் நின்னுச்சு. ஸ்கீம்னு போட்டிருந்தாங்க, ஸ்கீமுக்கு அர்த்தம் தெரியல, பிராக்கெட்ல ஸ்கீமுக்கு தெளிவா சுப்ரீம் கோர்ட் அர்த்தம் கொடுத்துருச்சு, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. ஆனால் ஒன்றிய பாசிச பாஜக அரசு அமைத்து தந்தது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நமக்கு என்ன வேறுபாடு? அத்தாரிட்டிக்கும் போர்டுக்கு என்ன வேறுபாடுனா, அத்தாரிட்டி வெறும் டெக்னிக்கல் பாடி, ஆணையம். இப்ப நமக்கு கிடைக்க வேண்டியது வாரியம்ங்க. தமிழ்ல சொன்னோம்னா கிடைக்க வேண்டியது வாரியம், கிடைத்திருப்பது ஆணையம். வாரியத்துக்கு ஆணையத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வாரியம் என்பது அந்த பகுதிகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றிருக்கும். தண்ணீர் திறந்து விடக்கூடிய அதிகாரமும் வாரியத்திடம் இருக்கும். அந்த வாரியத்துல அவன் தமிழ்நாடுன்னு பார்க்க மாட்டான், கர்நாடகான்னு பார்க்க மாட்டான். அவங்க வந்து யூனியன் கவர்மெண்டால ஒரு வாரியம் பில் பண்ணப்பட்டு அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்கள வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர் இருப்பாங்க, எங்கேயோ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அலுவலகம் இருப்பாரு, அல்லது யூபில இருப்பாரு, யாரோ ஒருத்தர் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு வந்து கையில இருக்கிற பேப்பர் தான் இது கட்டளை, அது வந்து ஜட்ஜ்மெண்ட். அதன்படி அந்தந்த மாசம் கரெக்டா தண்ணி திறந்து விட்டுருவாங்க. இது வந்து நமக்கு பேராபத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியே பிடிக்க முடியாது, ஆனா கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பாஜக நமக்கு வஞ்சகம் செய்து அத்தாரிட்டி அமைச்சு கொடுத்துருச்சு. அத்தாரிட்டியோட வேலை என்னன்னா, தண்ணியை திறக்கிற அதிகாரம் திருப்பி யாருக்கு போயிடுச்சு? கர்நாடக அரசுக்கு போயிடுச்சு. தண்ணியை திறந்து விட்டா அதை குறிப்பெடுத்து எவ்வளவு தண்ணி திறந்திருக்கிறாங்க என்று குறிப்பெடுப்பது மட்டும்தான் ஆணையத்துடைய வேலையாச்சு. ஆணையம் பரிந்துரைக்கலாம், தண்ணீரை திறந்து விடுங்க, நீங்க இந்த மாசம் எவ்வளவு திறந்து விடணுங்கன்னு சொல்லலாம். ஆனா திறந்து விடும் அதிகாரம் ஆணையத்துக்கு இல்ல, வாரியத்துக்கு திறந்து விடும் அதிகாரமே உண்டு. அப்ப இப்போ அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அவர்களோ அல்லது மற்றவர்களோ தாவேக அரசோ எதை கேட்கணும்னா, பாஜகவை கேளுங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாறாக எங்களை வஞ்சகம் செய்தீர்கள்? பாஜக கேட்கணும், கேட்க மாட்டீங்க. கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு, அந்த ஜட்ஜ்மெண்டின் படி நமக்கு தண்ணீர் திறந்து விடணும், அதை திறந்து விட மறுக்குது, காங்கிரஸையும் கேட்க மாட்டீங்க. அப்ப காங்கிரஸ் பாஜக இருவரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிறார்கள். அந்த இருவரின் துரோகத்தையும் கண்டிப்பதற்கு திராணியற்ற ஒரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு, காங்கிரஸை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. இப்ப நம்ம முன்னாடி 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, தற்போது இருக்கக்கூடிய அந்த ஆணையத்தின் உத்தரவுப்படி தண்ணீரை திறப்பதற்கான வாரியம் அமைக்க வேண்டும், ஆனா அமைக்கல. ஆனா அதற்கு கட்டுப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது கட்டுப்படல. இது ஒண்ணு, அதனால குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது, புதிதாக கட்டப்படுகின்ற அணை, மேகதாது அணை. இதுக்கு முன்னாடி இதே போல 1974 கலைஞர் ஆட்சி இருந்த போது ஹேமாவதி அப்படின்ற ஒரு அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்தது. ஆனாலும் கூட அந்த ஹேமாவதி அணை கட்டப்பட்டது. அப்போ ஒரு பக்கம் கிருஷ்ணராஜசாகர், அதற்கு அடுத்து கபினி, அதற்கடுத்து ஹேமாவதி, இப்போது கூடுதலாக இன்னொரு அணையாக மேகதாது கட்டுவதற்கான முயற்சியில அரசு இறங்கி இருக்கிறது. இப்ப இந்த 2 பிரச்சனை, ஒண்ணுக்கு வாரியம் அமைக்கிறது, அது நீங்க சொல்லிட்டீங்க. இதை எப்படி தீர்க்க போறாங்க? திமுக அதுல தனி வாரியம் அமைக்க வேண்டும், தனி ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்திலேயே முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அதை அவங்க வலியுறுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி தீர்க்கிறது? இந்த மேகதாது என்ன? திமுக ஆணையம் கேட்கல, திமுக கேட்டது நடுவர் மன்றம், ட்ரிபியூனல் கேட்டுச்சு. எப்படி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி மேகதாது பிரச்சனைக்காக ஒரு தனியான ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நடுவர் மன்றம் ஒரு ஜுடிஷியல் பாடி. இது வந்து ரொம்ப நம்ம வெளிப்படையா பேசணும்னா இது தள்ளி போடக்கூடிய ஒரு யுக்தி தான். எந்த வழக்கு 10-15 வருஷம் நடக்கும். அப்ப ட்ரிபியூனல் வழக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது, அங்க கட்ட முடியாது. அப்ப ட்ரிபியூனல் முடிச்சு நீங்க திருப்பி எங்க போவீங்க? அப்பீலுக்கு போவீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரொம்ப வருடம் வழக்கு நடக்கும். சோ இதுதான் அது மாதிரியான ஒரு உத்தியாகத்தான் அதை நீங்க எடுத்துக்கணும். அது அப்படித்தான் பிராக்டிகலா பேசணும், அதான் உண்மையும் கூட. ஆனால் அது வந்து அதை எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து மிக தீவிரமாக மேகதாதுவில் அணை கட்டியே தீரும்ட்டார். இன்னும் ஒருபடி மேல போய் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தொந்தரவா இருந்துச்சு. இப்ப ஸ்டாலின் இல்லை அப்படிங்கிறதே கர்நாடகத்துடைய ஸ்டாண்டா நம்ம பார்த்தோம். சிவகுமார் உள்ளிட்டவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுவா தான் இருந்துச்சு. அப்ப இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க இப்ப அங்க போய் நேர்ல போய் பார்க்கறதா சொன்னாரு யாரு? விஜய் அவர்கள். ஹெலிகாப்டர் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சண்முகம் அவர்கள் கூட கேட்டாரு, போய் என்ன தண்ணியை கையோட தூக்கிட்டு வர போறீங்களான்னு கேட்டாரு. எதுக்கு இப்ப அங்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காரு, எப்படியும் ஜோசப் விஜய் அவர்களை சந்திப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா சந்திக்கட்டும். ராகுல் காந்திய போய் நேர்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்து, இந்த பாருங்க கர்நாடகத்துல உங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, இப்படி விதிகளை மீறி மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், நீங்க அதை சொல்லுங்க, சொல்லி அதை நிப்பாட்டுங்க. இல்லை என்றால் உங்களோட எனக்கு கூட்டணி வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம், சொல்லுங்க. சொல்லுவாரா? தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றணும், 4 அமைச்சர்கள் தனக்கு இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும்.
அப்ப தனக்கான அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக, தன்னுடைய அரசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக காங்கிரஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை விஜய் வேடிக்கை பார்க்கிறார். இல்ல, திமுக இதற்கு முன்பு எதுவுமே செய்யல, அவங்க செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை நேரம் நின்று போயிருக்குமே அப்படின்னு தாவேக்கா திரும்பவும் மறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. திமுக செஞ்சதை விழாவாரியா பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். திமுக என்ன செய்யல? திமுக தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு. நடுவர் மன்றம் அமைப்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் கூட்டினார். அன்றைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சியே பிரசவிக்கப்படவில்லை. எம்ஜிஆர் அவர்களும் திமுக தான் இருந்தாரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதை அன்றைக்கும் ஒன்றிய அரசு இதே மாதிரி தாமதப்படுத்திய போது முரசொலி மாறன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கே போட்டாரு, நீங்க உடனடியாக ஆர்டர் போடுங்கன்னு. இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம், வழக்கு போட்டா பன்னெடுங்காலம் ஆகும்னு. அன்றைக்கு இது போல ஒரு சுமூக தீர்வை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்லி அன்னைக்கு இந்தியால காங்கிரஸ் எல்லாம் கிடையாது, பாஜக எல்லாம் கிடையாது, பெருவாரியான மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆச்சு. அன்றைக்கு இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்ற நிலைமை. அன்றைக்கு இந்திரா காந்தி சொல்றாங்க, இல்ல தமிழ்நாட்டிற்காக நான் நிக்கிறேன், நீங்க வழக்க திரும்ப பெற்றீங்கன்னா நான் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தண்ணீரை பெற்றுத்தரேன். நம்ம ஒப்பந்தம், அது சும்மா வாய்மொழி இல்லை, அது ஒரு ஒப்பந்தமாக போடப்படணும். 1924 போட்ட ஒப்பந்தம் 1974 முடிவடைகிறது, 50 ஆண்டுகள்ல. அதன் பிறகு அது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை நம்ம ஏற்படுத்தலாம், சுமூகமாக பேசி அது போன்ற ஒரு உடன்பாட்டிற்கு வரலாம் என்று இந்திரா காந்தி சொன்ன போது கூட திமுக தன்னிச்சையா போய் வழக்க வாபஸ் வாங்கல. அன்றைக்கு மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சியினரும் சரி, ஒரு பிரதமரே சொல்லுகிறார், நாம அதை முயற்சித்து பார்ப்போம் என்று சொல்லி, ஆனா என்ன சொல்லி வழக்க வாபஸ் வாங்கணும்னா, ஒருவேளை எங்களுக்கு இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால், உடன்பாட்டுக்காகத்தான் அங்க போறோம், தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக போறோம், ஒருவேளை இந்த உடன்பாட்டில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றால், உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் நாங்க திருப்பி வழக்கு தொடுப்போம். அந்த உத்தரவாதத்தோடு தான் நம்ம அந்த வழக்கையே என்ன செய்யறோம், திரும்ப பெற்றோம். அதே மாதிரி நமக்கு அதுல சுமூக தீர்வு கிடைக்கல, அப்ப திருப்பி உடனே வழக்கு தொடரணும். வழக்கு தொடரல. ஏன் தொடரலைன்னா அப்ப திமுக ஆட்சி கிடையாது. அதுக்குள்ள எம்ஜிஆர் தனியா புரிஞ்சாரு, அதிமுக தோன்றியது. இன்னைக்கு எப்படி விஜய் சூப்பரா டான்ஸ் ஆடுறான்னு ஓட்டு போட்டாங்களோ அது மாதிரி அன்னைக்கு எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப எம்ஜிஆர் வழக்கு தொடரல. 1983 மன்னார்குடி ரங்கநாதன் ஒரு வழக்கு போடுறாரு, இந்த மாதிரி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும், அனைத்து கட்சி தீர்மானம் இருக்குது ஏற்கனவே, அதன்படி அமைக்கணும் என்று சொன்ன போது, அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து 86 நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா, அன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த வழக்குல தன்னை இணைத்துக் கொண்டது. சரியா? அப்பவும் அந்த வழக்குல முடிவு வரல. 89 எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அந்த வழக்குல தன்னை இணைச்சிருக்குல்ல, இப்ப இவர் தானே தமிழ்நாடு அரசு. இப்ப இந்த வழக்கு அவர் விரைவுபடுத்தி மிக விரைவுபடுத்தி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வாங்கி ஜட்ஜ்மெண்ட் வாங்கினதோட ஒன்றிய அரசு நினைச்சாதான் போட முடியும். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால ஒன்றிய அரசு போடாது. அன்றைக்கு ஒன்றியத்தில் பிரதமராக இருந்தவர் விபி சிங்கிடம் பேசி, இது பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் நாங்க வாங்கியிருக்கிறோம், அந்த நடுவர் மன்றத்தை எங்களுக்கு அமைச்சு தாங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் நடுவர் மன்றத்தை பெற்று தந்தவர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நமக்கு வாரியம் அமைக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. என்ன பண்ணணும் புரியல. கத்தி எடுத்துட்டு போய் சண்டை பண்ணணுமா, கெட்ட வார்த்தையில திட்டிக்கணுமா, கல்லெட்டு தெரியணுமா? லீகல் பேட்டிலுங்க. ஒரு ஜனநாயகத்துல ஒரு லீகல் பேட்டில எல்லா இடத்துலயும் திமுக செஞ்சது. நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப இந்த லீகல் பேட்டில நமக்கு வஞ்சகம் செய்தார்கள். ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக வஞ்சகம் செஞ்சது. லீகல் பேட்டில நம்ம வெற்றி பெற்றோம். பட் பாஜக அதை செய்யல. அன்னைக்கு மாநிலத்துல யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி. இவங்க அந்த அதிமுக கேட்க மாட்டாங்க. ஏன் 13 வருஷமா கிடப்புல போட்டாரு எம்ஜிஆர்? கேட்க மாட்டாங்க. எம்ஜிஆர் போய் சுமூக தீர்வு எட்டிட்டு வந்திருக்கலாமே, கேட்க மாட்டாங்க. இவ்வளவுக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் இந்திரா காந்தியோடு இணக்கமாக இருந்தார். எம்ஜிஆருக்காக இங்க திமுக ஆட்சிக்கால கலைக்கப்பட்டதெல்லாம் உண்டு இல்லையா? இப்ப நீங்க அந்த டிமாண்ட் எல்லாம் எம்ஜிஆர் கேட்க மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டாங்க. சரி, இப்ப இருக்கிற விஜய் காங்கிரஸ் கூட்டணி தானங்க. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், இவ்வளவு வரலாற்றுக்குள்ள போக வேண்டாம், தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, உள்ள சுற்றியோட. இப்ப ஒருவேளை கர்நாடகத்தில் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக, அப்படி வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் என்ன பொங்கியிருப்பாங்க இதுக்குள்ள சொல்லுங்களேன். உங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் இழைக்கிறீர்கள். காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் இழைக்கிறது, அதை திமுக கண்டிக்கமா கேட்டிருப்பீங்கல்ல. இப்ப யார் ஒருவரும் தாவேகாவை நோக்கி இந்த கேள்வி கேட்கல. வேறொரு நாட்டில் நடைபெற்ற போரையே திமுக நிறுத்தணும்னு கேட்டவங்க. ஒரு மாநில கட்சிக்கு, ஒரு மாநில அரசுக்கு, ஒரு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்குதாங்கிறதுலாம் வேற. ஆனா எல்லாரும் கேட்டீங்க. ஒரே காரணம், அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்துச்சு. இன்னைக்கு உள்நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு காங்கிரஸால முடியாது, அதை விஜய் கேட்க மாட்டாருன்னா அப்போ 9 கிரகங்களும் லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன்
தண்ணீரை பெற்று தந்தாலும் ஆதரிப்போம், தண்ணீரை பெற்று தராட்டாலும் ஆதரிப்போம், கண்டிச்சாலும் ஆதரிப்போம், கண்டிக்காட்டாலும் ஆதரிப்போம். அவர் ரீல்ஸ் போட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை தானே இது. ரீல்ஸ் போட்டா வயிறு நிறையுமா? சோறு போட்டா தானே வயிறு நிறையும். சோறு எங்க இருந்து வரும்? விவசாயிகள் உற்பத்தி பண்ணாதானே வரும். அந்த விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால் தானே நாம சோத்துல கை வைக்க முடியும். அப்ப அந்த விவசாயிகள் இன்றைக்கு வறண்டு கிடக்குது டெல்டா. அத பேசணும்ல ஒரு வார்த்தை. இத பத்தி முதல்ல நான் என்ன சொல்றேங்க, எந்த முதலமைச்சரும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லைங்க. இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி கூட இப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருந்துச்சுன்னா வாயை திறந்து பேசுவார், வாயை திறப்பார், ஏதாவது சொல்லுவார். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க, விவாதிப்பாங்க. ஏன்னா இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, உங்க உட்கட்சி பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இதுல கர்நாடகா ஒழுங்கா இருக்குல்ல, 1000 சண்டை போட்டாலும் காங்கிரஸ், பாஜக, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க நிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் அப்படி நிக்க தயார். நீங்க கூப்பிடணும்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்களா? நீங்க இத பத்தி எதுவுமே பேச மாட்டேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன், ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன். கலைஞர் எழுப்பிய கத்திப்பாரால ஸ்டாலின் போட்ட மெட்ரோ பாலத்துல அப்படி ஸ்டைலா நின்று அப்படி பிடிச்சிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்து ஒரு ரீல்ஸ் போட்ட உடனே புலகாங்கிதம் அடைஞ்சு உங்க ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் எப்படி சும்மா இருக்க முடியும்? ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டை தள்ளிட்டார் விஜய். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்கன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றிங்க. நன்றி.